வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போன வீடியோவில் நான் உங்கள் எல்லாருக்கிட்டமே கேட்டிருந்தேன். நம்மளுடைய குட்டி டேங்கில் வந்து என்ன ஃபிஷ் போடலான்னு சொல்லி கேட்டிருந்தேன். எல்லாருமே எனக்கு கமெண்டில் சொன்னது கொய் ஃபிஷ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த டேங்க் வந்து ஆக்சுவலாக ஒரு அடி டேங்கு. நம்ம அந்த ஒரு அடி டேங்கில் வந்து கொய் ஃபிஷ்ஷை போட முடியுமா அப்படின்னா போடலாம். ஆனால் கண்டிப்பாக ஃபிஷ் வந்து வெளியே குதிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கொய் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து மூமெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ டேங்கில் மோதிக்கிட்டே இருக்கும்போது சம்டைம் என்ன ஆகும்னா வெளியே ஜம்ப் ஆகி விழுந்துடும். ஆல்ரெடி எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்குது. அதனால் கொய் ஃபிஷ் வந்து போடுறது அந்தளவுக்கு சேஃபாக இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து வேறு என்ன ஃபிஷ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம குட்டி டேங்கு. இந்த குட்டி டேங்கை நான் எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே ஸ்டோனு, குட்டி குட்டி ஸ்டோன் நிறையா போட்டிருக்கேன். அப்புறம் பெரிய ஸ்டோன் வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டோன் போடும்போது ஃபிஷ் போடுற வேஸ்ட் எல்லாமே அதிலவே டெபாசிட் ஆகிரும். அதனால் டேங்க் வந்து எப்போவுமே ஓரளவுக்கு க்ளீனாகவே இருக்கும். இந்த டேங்க்கு நான் மோட்டார் எதுவுமே நான் ஆட் பண்ணல. இப்போ இந்த டேங்கில் என்ன ஃபிஷ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபிஷ் டேங்க் செட்டப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த டேங்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 வாரத்துலேயே ஃபிஷ் டேங்கில் வந்து நல்லா லைட்டாக பாசி பிடிச்சிருக்கு. ஸோ டேங்க் வந்து ஃபுல்லாக நல்லா க்ரீனிஷாக தருது. இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கிற வாட்டரில் வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப லைக் பண்ணும். ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதில் என்ன தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். போர் வாட்டர் நான் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இந்த கப்பீஸ் எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தது தான். எல்லாமே முன்னாடி ஆரஞ்சு கலர் டப்ஸில் இருந்துச்சு. அதில் இருக்கும்போது எதுவுமே தெரியல. இப்போ டேங்கில் போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இது குட்டி டேங்குனாலும் இதில் வந்து குட்டி குட்டி கப்பீஸ் போட்டிருக்கிறதுனால பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டியான டேங்க் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற ஃபிஷ் பார்த்து போடுங்க. நல்லா எத்தனை ஃபிஷ்னாலும் போட்டுக்கலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபிஷ் கிட்ட இருக்குது. இது நைட் டைம் எடுத்த வீடியோ, அதனால் டேங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.